வீட்டில் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் உடம்பு வியாதி, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்காது. ஏதோ ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்கா? அப்போனா இந்த நிகழ்ச்சி நீங்கள் மொத்தமாக பாருங்கள். அது எதனால்? அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஜோதிட ரீதியாக சொல்லலாம், வாஸ்து ரீதியாக சொல்லலாம், கண் திருஷ்டியாக சொல்லலாம், துஷ்ட தேவதைகள்னால சொல்லலாம். ஏன் நீங்கள் வெளியே ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இல்லை வெளியே போயிட்டு வரீங்க, அதில் தேவையில்லாத பூக்கள் உங்கள் காலையில் தொட்டுட்டு வரலாம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எதுன்னு தெரியாமல் நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது? வெறும் ஜோதிடம் மட்டுமே நம்ம பார்த்து இதுக்கு நம்ம தீர்வு காண முடியாது. அப்போது எளிமையாக இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? உண்மையான தத்துவம் என்ன? இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? வீட்டில் நிம்மதி வேணும், குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வீட்டில் வர்ற பணம் தங்கணும், இதை எல்லாத்தோட ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதை எடுத்தாலும் கோபமாக பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வீடு நிம்மதியாக இருக்குமா? ஆகவே உங்கள் வீட்டில் நீங்கள் 2 இடத்துல போய் பாருங்கள். ஒன்று உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, எண்ணெயும் இருக்கும், திரியும் இருக்கும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனாலும் சீக்கிரமாக மலை ஏறிடும். தீபம் சீக்கிரமாக மலை ஏறிடும். அதற்கு என்ன காரணம்னே தெரியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒருவேளை காற்று அடிச்சது போகுது அப்படின்னு. ஆனால் ஒரு முறைக்கு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக அது மலை ஏறுதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த எண்ணெய் பச்சையாக மாறுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, திரி மீந்து இருந்தாலும் சரி, எண்ணெய் இருந்தாலும் சரி, அதை தெளிவாக குறித்து வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் தீபம் தரையில் போடுறீங்களா அல்லது ஏதாவது ஒரு வெத்தலையிலையோ ஒரு பாத்திரம் வச்சு போடுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை சார் நான் வெறும் தரையில் தான் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 தவறுகள் இருந்தால் வீட்டில் இப்படிப்பட்ட கோளாறுகளும் குளப்படிகளும் குளறுபடிகளும் நிச்சயமாக இருக்கும். இதற்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா, வெத்தலையில் பசும் சாணம் வச்சு அதற்கு மேலே காமாட்சி அம்மா விளக்கு வச்சு தீபம் போடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கில் சீக்கிரமாக மலை ஏறிடுது அப்படின்னா மனசு கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நல்லா துளைக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு காலையில் சாயந்தரம் தினமும் விளக்கு ஏற்றுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அருமையான நறுமணமுள்ள சுகந்தமான லக்ஷ்மி